நம்மளுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்க்கு வந்திருந்தோம். வயல் வந்து எல்லாம் அறுவடைலாம் முடிஞ்சு திருப்பி போட்டிருந்தாங்க. குட்டி குட்டியா இருந்தது. இப்போ பார்த்தாக்கா நெல்லெல்லாம் அவ்வளோ அழகா வளர்ந்துருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. ஒரு சைடு இந்த மாதிரி வயலோ நெல்லோ இருக்கு, ஒரு சைடு மாந்தோப்பு இருக்கு, ஒரு சைடு ஒரு பெரிய டவுன்ஷிப்பே அங்கே வந்து வீடுலாம் கட்டிட்டு இருக்காங்க. அழகா இருக்கு. அதுக்கு மத்தியில் நம்மளும் வீடு கட்டியிருக்கோம். இயற்கையும் இருக்கு, அழகா ரெசிடென்ஷியல் இடமும் இருக்கு. அந்த இடத்துல வீடு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஒரு அழகான ஒரு பெரிய மயில் தோகையை வச்சு அந்த இடத்துல தூரத்துல இருந்தது. ஷூட் பண்ணலாம்னு நினைச்சு வந்தோம். சத்தம் கேட்டு குடுகுடுன்னு ஓடிடுச்சு. அங்க உள்ளதான் உட்காந்துருக்கு. இங்க இருந்து பார்த்தா தெரியவே இல்லை. மயில சந்தோஷமா நாங்க பார்த்து ரசிச்சோம். உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சு அதுக்குள்ள இந்த மயில் ஓடி போச்சு. என்னால காட்ட முடியல. வீட்டுக்கு போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்றேன். வாங்க பார்க்கலாம். ஸ்கூல்ல இருந்து கால் வந்துச்சு. ஷர்வின் வந்து விளையாடும் போது கீழே விழுந்துட்டானா, முட்டில அடிபட்டுருச்சு, பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. வலிக்கெல்லாம் இல்ல, குட்டி பிளட் தான், பவுடர் வச்சுட்டாங்க, நல்லா இருக்கேன்னா. திடீர்னு ஸ்கூலே 3 மணிக்கு ஸ்கூல் பஸ் விடுற நேரம் தான், ஸ்கூல் பஸ் பசங்க எல்லாம் கிளம்புற நேரம் தான். பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போறவங்க தான் 3:30க்கு. இவன் 3 o'clock 3 to 5க்கு அங்க இருந்து கிளம்பிடுவானே. 3 o'clock கால் பண்ணி முடியலன்றா வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு அவசர அவசரமா போய்கிட்டு இருக்கோம். அப்பவே சொல்லியிருந்தா ஒரு நேரத்துக்கு முன்னாடியே போய் கூப்பிட்டு வந்திருப்போம். பஸ் மேம் வந்து எங்க ஷர்வின் இன்னும் வரலன்னு அவங்க எங்களுக்கு இன்னொரு கால் அடிக்கிறாங்க. இல்ல மேம் இந்த மாதிரி விழுந்துட்டான், நாங்க போய் கூப்பிட்டு வரலான்னு பஸ்ல ஏறி அவன் இறங்கி கஷ்டப்பட வேணான்னு கிளாஸ்ல உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போய் ஷர்வினை கூப்பிட்டு வர போறோம். வாங்க டக்குன்னு கூப்பிட்டு வருவாங்க. 3 o'clockலேருந்து ஸ்கூல் பஸ் உள்ளேருந்து வெளில வரும். ஸோ நம்மளால் ஈஸியாக உள்ளே போயிட முடியாது. ஸோ வெயிட் பண்ணி 3:30 அழிச்சு நாங்கள் உள்ளே போகிறதுக்கே ஷர்வன் குட்டியோட அடியை பார்த்த உடனே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து பயந்துட்டோம். ஒரு மாதிரி குழன்னு வெள்ளையாக தோலே சீவி இருந்த மாதிரி இருந்தது. பட் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமேட்டு இது என்ன போட்டிருக்காங்கன்னு டாக்டர் வந்து கேட்டாங்க. ஏதோ பவுடர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். பவுடர்லாம் எந்த காலத்தில் இருக்காங்க, அதெல்லாம் போடவே கூடாது. குழந்தைங்களுக்கு அடிபட்டிருக்கும்பொழுது அந்த பவுடர் போய் ஒட்டிக்கும், க்ளீன் பண்ணும்போது இன்னும் வலிக்கும், அதெல்லாம் போடவே கூடாது. எந்த காலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை பற்றி எதையாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். பவுடர் போடலாமா போடக்கூடாதான்றதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் பயந்த மாதிரி பெரிய அடிலாம் இல்லை. அந்த பவுடர் தான் அந்த மாதிரி டெக்ஸ்டராக வெளில தெரிஞ்சிருக்கு. பட் க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சின்ன அடி தான். பட் ஈவினிங் ரொம்ப கனகனன்னு ஃபீவர் வந்துருச்சு. டிடி போட்டுட்டு மெடிசன் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அடுத்த நாளும் கொஞ்சம் ஃபீவர் இருந்தது. வெட்னஸ்டே அன்றைக்கி அடிபட்டது. இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.